ரொம்ப பாப்புலர் பிலீஃப்ல இருக்கக்கூடிய ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் வந்து டிராகன். இந்த டிராகனை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியர்கள் பார்க்கக்கூடிய டிராகன் அதோடைய பிலாசபி அதோடைய கான்செப்ட் வேற. ஆசிய மக்கள் பார்க்கக்கூடிய அந்த சைனீஸ், ஜாப்பனீஸ், தமிழர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த டிராகன்களை பார்க்குற விஷயம் வேற. இந்த டிராகனை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஒரு கற்பனை உருவம்ங்கிறத தெரிஞ்சேதான் நம்ம உருவாக்கணும். புரியுதுங்களா? இதை வந்து ஒரு உருவகமாகத்தான், ஒரு பிலாசபிக்கான ஒரு உருவகமாகத்தான் இதை முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க ஏசியால, ஈஸ்டர்ன் சைட்ஸ். ஆனா வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க அதை. புரியுதுங்களா? அப்ப இவங்க வந்து இந்த டிராகன் இந்த எல்லாத்தையும் வந்து எதன் அடிப்படையில் உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சைனீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த இயற்கையில இந்த பஞ்ச பூதங்கள்ங்கிறோம்ல, இந்த நம்ம தமிழர்கள் கூட பஞ்சபூதம் அப்படிங்கிறோம். ஏன் பூதம் அப்படிங்கிறோம்னா, பூதம்னா என்ன, ஆக்சுவலா ஒரு பேர் ஆற்றல் கொண்ட ஒரு உயிரினம் தான் பூதம்னு நம்ம நம்புறோம். அப்ப ஏன் பஞ்சபூதங்கள்னு சொல்லி இந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்து பூதம் நம்ம சொல்றோம்? ரீசன் என்ன, இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் ஆற்றல் இருக்கு, அதற்கு பின்னாடி ஒரு பெரிய எனர்ஜி இருக்கு. அப்ப அதை நம்ம என்ன பண்றோம், அது பஞ்சபூதம்னு சொல்றோம். இந்த பஞ்சபூத எலிமெண்ட்ஸ்ல தான் நீங்க வந்து இவங்களை பாத்தீங்கன்னா, சைனீஸை பாத்தீங்கன்னா டிராகன்ஸ் வச்சிருப்பாங்க. இதுலயும் இருக்கும்ல, அவங்க ராசி பலன்லயும் அவங்க டிராகன் இருக்கு. ஆமா, அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிலத்துக்கு ஒரு டிராகன் இருக்கும் அவங்க கிட்ட, நீருக்கு ஒரு டிராகன் இருக்கும், அதே போல இயற்கைக்கு ஒரு டிராகன் இருக்கும். கிரீன் கலர்ல இது போட்டு அந்த செடிகள் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். நீருக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ப்ளூ கலர்ல போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா, இந்த பஞ்சபூதங்களை வந்து அவங்க நம்ம பூதம்னு சொல்றோம், அவங்க அதை டிராகன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, டிராகனை வந்து ஒரு செல்வத்திற்கான ஒரு அடையாளமாகவும் வளத்திற்கான ஒரு அடையாளமாகவும் தான் பார்த்தாங்க. நல்ல விஷயம் தான். அது வந்து ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு ஒரு உயிரினம் போல. உயிரினம்னு அல்ல, அதை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா அது ஒரு சக்தியோடைய வடிவமா பார்த்தாங்க. இப்ப ஜப்பானோட அனிமல் ஸ்பிரிட் அனிமல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த 9 டெயில் இருக்கக்கூடிய வாளு அதெல்லாம் சொல்றாங்க, நரி அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் அனிமல் போல இதுக்கு வந்து ஒரு இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கருத்துக்கள், அது அந்த கான்செப்ட்ஸ், அந்த கான்செப்ட்ஸை வந்து இவங்க வந்து டிராகன் அப்படிங்கிறதுக்குள்ள மறைச்சு வச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க.